இந்த நாள் இனிய நாளாய் மலரட்டும். 2/4/2026 ஏப்ரல் மாதத்திலே வியாழக்கிழமை, பங்குனி மாதம் விஸ்வவாசு வருடத்திலே வரக்கூடியது 19ஆம் நாள். இந்த நாளிலே முக்கியமாக பார்க்கும்போது இன்னைக்கு பௌர்ணமி காலையில 7:57 வரைக்கும் இருக்கும். பின்பு பிரதமை வந்துடும். அஸ்த நட்சத்திரம் மாலை 5:45 வரைக்கும். பின்பு சித்திரை நட்சத்திரம் வந்துடும். உத்தராயணத்துல சிசர ருது என்கிற பின்பணி காலத்திலே மீன மாதத்திலே இருக்கிறோம். இந்த நாளிலே நீங்க எவ்வளவு தூரம் நல்ல மனசு திடத்தோட செய்யக்கூடிய காரியங்கள் செய்கிறீங்களோ அவ்வளவு வெற்றியை கொடுக்கக்கூடிய நாளாகும். வியாழக்கிழமை குருவாரம், அதனால இஷ்டின்னு போட்டிருப்பான். நிறைய ஹோமங்கள்லாம் செய்யறது நல்லது. இன்னைக்கு சித்த யோகத்துடன் கூட நாள், அதனால இன்னைக்கு கொஞ்சம் ஹோமம் காரியங்கள்லாம் செஞ்சு நல்ல விஷயங்கள்லாம் கேபிட்டலைஸ் பண்ணிக்கலாம். காலையில 10:30 11:30 மணி வரும். சாயங்காலம் மத்தியான வேலையில 12 1:30 வரைக்கும் நல்ல நேரம். இன்னைக்கு ராகு காலம் 1:30 3, யமகண்டம் 6 7:30, குளிகை நேரம் 9 10, சூலம் தெற்கு, தைலம் பரிகாரம். மீன லக்னத்திலே 21 வினாழிகள் இருப்பார். இன்றைய நாளிலே 6:11 சூரியனின் உதய நேரம். சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரங்களுக்கு சந்திராஷ்டம் எஃபெக்டும் இருக்கும். துருவம் மற்றும் பாலவ கரணத்துல இன்றைக்கு நாம யோக கரணங்கள் இருக்கிறது. துருவம் அப்படிங்கிறது புதுசா ஜுவல்ஸ் வாங்கினா போட்டு பார்க்கணும்னு ஆசை இருந்தா இன்னைக்கு போட்டு பாருங்க. நிறைய வசதியோட வளர்ச்சி வாயும். வீடு கட்டுறதுக்கு ஆரம்பிக்கிறது தான் இன்னைக்கு தாராளமா ஆரம்பிங்க. நல்லபடியா முடிச்சு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல இந்த பவகரணம் அப்படிங்கிறது யாத்திரைகள் போவதற்கு, வெகுகாலம் நினைத்திருக்கக்கூடிய காரியங்கள் செய்வதற்கு ரொம்ப நல்ல நாள். இன்றைய நாளிலே திதி அப்படின்னா பௌர்ணமி திதி ஆயிடுறது. பௌர்ணமி திதி மங்களகரமான காரியங்கள் செய்வதற்கு, திருமண நிச்சயங்களை போன்ற விஷயங்கள் இன்னைக்கு செய்வது நல்லது. அஸ்த நட்சத்திரத்துல அதுவும் சந்திரனுடைய நட்சத்திரம் தான். அது விவாகம் செய்யறது, கும்பாபிஷேகம் செய்யறது, கிரகப்பிரவேசம் செய்யறது, இதெல்லாம் இன்னைக்கு தாராளமா பண்ணலாம். ரிஷப ராசி நண்பர்களே, 5ஆம் இடம் என்கிற சுகஸ்தானத்துக்குள்ள சந்திர பகவான் லாபத்தில் இருக்கக்கூடிய சூரியனாலும் சனியினாலும் பார்க்கப்படுகிறார். உடல் அசதி வருவதற்கான வாய்ப்பு போல அசந்து போயிடும். அப்படி அலைச்சல் நிறைய இருக்கும். அதுல கொஞ்சம் டயர்சம் இருக்கக்கூடிய சூழ்நிலையும் இன்னைக்கு இருக்கும். லாபமான விஷயங்கள்னால மனதுல சந்தோஷம் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிறைய இருக்கு. 7-2 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி குருவின் வழிபாட்டினால் இந்த நாளை இனிதாய் அமைத்துக் கொள்ளலாம். வாழ்க வளம்.